பிரசிடென்ட் நம்மளுடைய ஆயுஷ் ஹோமியோபதி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலம் பிளட் பேங்கோட சேர்ந்து ஒரு சிறப்பு ரத்த தான முகாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ரோட்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிக முக்கியமாக ரத்தம் நம்ம கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நல்ல நாளில் வந்து பிளட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஹாய் எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி பயமா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கலாமே. நான் வந்தோன்னு அமைதி ஆயிட்டீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் அனைவருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய நல்ல நாளில் வந்து நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் உள்ளே வந்திருக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். எல்லாத்துலேயுமே பேசணும்னு ஆசை, பட் இருந்தாலும் ஒரு சில பேர்ட்டு நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள், சிறப்பான விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் யாரும் கண்டுக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதா இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து பயந்துட்டு தான் இருக்கும், ஏன் நான் வந்து பிளட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ரத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தோணும். ஸோ நம்ம அண்ணா கிட்ட நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறது. குடியரசு தின வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஸோ ஏன் ரத்தம் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த நல்ல நாளில் எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது கொடுக்குறவங்க போய் கேட்டால் தான் அது ஏன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே நான் ரெகுலர் டோனரு, அதனால தான் என்கிட்ட என்னை பேச சொல்லியிருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோழன் வந்து உயிர் தோழன் சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது ரத்தம் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன்னுடைய தாய்ப்பால் வந்து குழந்தை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய வாழ வைக்கிறதுக்காக. ரத்தம் வந்து பால்லேருந்து உருவாகக்கூடிய விஷயம். அதனால் நம்ம ரத்தம் கொடுக்கும்போது நம்மளும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தாயாக ஆக்கப்படுறோம், ஒரு உயிரை காப்பாற்றுறோம். ஸோ ரத்தம் கொடுக்குறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். எல்லாருமே கண்டிப்பாக ரத்த தானம் செய்யுங்க. 3 மாதத்துக்கு ஒரு நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட மினிமம் 200 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். இன்சுலின் போட்டு தான் நீங்கள் பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆசைப்படுறீங்க பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்க ஒரு பிளட் பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய மகத்தான சேவையில் ஈடுபடுங்க. இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. என்னோட பேர் SM சரவணா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. பட் ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைய நாளில் வந்திருக்கீங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளுடைய டாக்டர். அவரை பற்றி 2 வார்த்தைகள் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி ஒரு மகத்தான நாள். இந்த மகத்தான நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லி திட்டம் தீட்டியிருந்தோம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி வந்து இந்த பிளட் டொனேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட மிகப்பெரிய ஒத்துழைப்பு. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி கிளாம்ப் பண்ணி முடித்தோம். அதை முடித்த உடனே பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மெட்ரோபாலிஸ் வந்து இந்த ஒரு நல்ல நாளில் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிருச்சு. இந்த தருணத்தில் இந்த பிளட் பேங்க் கொடுக்கறதுக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் ரோட்ராக்ட் மெம்பர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இங்கே பிளட் டொனேட் பண்ண போகிறாங்க. ஸோ பிரசிடெண்ட்டும் வந்திருக்காங்க. டீம் மெம்பர்ஸ், மெட்ரோபாலிஸோட எல்லா மெம்பர்ஸும் இங்கே கூடியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ.